இந்த அம்மா தன் பிள்ளைக்கு சாப்பாடு ரெடி பண்ணி அது ஸ்கூல் பேக்கில் வச்சு தன் மகன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறத பார்த்து கன்னத்தை பிடிச்சு முத்தம் கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த ஸ்கூல் பேக்கை மாற்றி விட்டுட்டு அவனையும் கையார கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த மகன் போகிற வழியில் ஒரு கேக் கடையை பார்த்துட்டு அதுக்குள்ளே இருக்கிற ஒரு அழகான கேக்கை பார்த்துட்டு இருக்கான். அவங்க அம்மா என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்க, என்னுடைய பிறநாளைக்கு இதை வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்கிறான். நீ ஸ்கூலுக்கு போயிட்டு நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த அம்மா அவனை அனுப்பி விட்டுட்டு அவங்க வேலை பார்க்குற இடத்துக்கு போகிறாங்க. ஆக்சுவலி அவங்க வேலை பார்க்குறது ஒரு ஹவுஸ் கீப்பிங் வேலை. அப்பார்ட்மெண்ட்டில் ஒவ்வொரு வீட்டு வாசலில் இருக்கிற குப்பையை எடுத்து அவங்க பக்கெட்டுக்குள்ளே போட்டு அதை கொண்டு போய் வைக்கிறாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புற நேரத்தில் அந்த கேக் கடைக்கு போய் அந்த கேக் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த கடைக்காரன் அந்த கேக் வந்து அதிகமான அமௌண்ட் சொல்ல, நான் அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. அடுத்து இவனுடைய மகன் அந்த ஸ்கூலை விட்டு வந்த உடனே இவனை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. இந்த உலகத்தில் அம்மா தான் முதல்ல பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்ல அம்மா அப்படின்னு டைப் பண்ணுங்க. அடுத்த நாள் அதே மாதிரி வேலைக்கு கிளம்புறாங்க. அப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற குப்பையை சேகரித்து அதுக்குள்ளே ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது வேறு ஒன்று கையில் பட்ட உடனே அதை துண்டை வச்சு துடைக்கிறாங்க. அதுக்கடுத்து அன்னைக்கு நைட்டு மகனுக்கு சாப்பாடு ஊட்டும் போது மகன் சொல்கிறான், அம்மா கையில் ஏதோ ஸ்மெல் வருது அப்படின்னு சொன்னோன்னே இவங்க அம்மா அந்த கையை மோந்து பார்க்குறாங்க. அடுத்து எந்திரிச்சு போய் அந்த கையை கழுவுறாங்க. ஆனால் அந்த ஸ்மெல்லு கையை விட்டு போகவே இல்லை. அடுத்த நாள் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒவ்வொரு வீட்டு வாசலில் இருக்கிற அந்த குப்பைக்குள்ளே இருக்கிற வாட்டர் பாட்டிலை சேகரித்து அதில் கிடைக்கிற பணத்தை வச்சு தன்னுடைய மகனுக்கு அழகான கேக் வாங்கி கொடுக்குறாங்க. இதை பார்த்த மகன் ரொம்ப சந்தோஷப்படுறான்.